அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுது முடித்த பிறகு 8 ரகாத்துகள் தொழுதார்கள். அதைத் தொடர்ந்து உட்கார்ந்த நிலையில் 2 ரகாத்துகள் தொழுதார்கள் என அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1159. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே இரவு தொழுகை என்றால் அதை இரவின் கடைசி பகுதியில் மட்டும்தான் தொழ வேண்டும் என்பது பெரும்பாலான முஸ்லிம்களின் புரிதலாக உள்ளது. இவ்வாறு அல்ல. ஒருவர் விரும்பினால் இஷா தொழுது முடித்ததிலிருந்து சுபுஹு நேரம் வருவதற்கு முன்பாக உள்ள இடைப்பட்ட இந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் இரவு தொழுகையை தொழுது கொள்ளலாம் என்பதற்கு நபி வழியில் பல ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அவற்றுள் ஒன்றாக ஒருவர் விரும்பினால் இஷா தொழுகையை தொடர்ந்து இரவு தொழுகையை தொழுது கொள்ளலாம் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயல் நமக்கு வழிகாட்டியாக அமைகிறது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மேலும் இரவு தொழுகை என்றால் அதை ஒற்றைப்படையான எண்ணிக்கையில்தான் தொழ வேண்டும் என்பதும் பெரும்பாலான முஸ்லிம்களின் புரிதலாக உள்ளது. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ரகாத்துகள் தொழுதார்கள் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது ஒருவர் விரும்பினால் இரட்டைப்படை எண்ணிக்கையில், அதாவது நபிகளார் தொழுது காட்டிய 10 ரகாத்துகள் என்ற அளவிலும் இரவு தொழுகையை தொழுது கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எதையெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறானோ அவற்றையெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி உண்டு என்பதை புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி